அலிஃபாம்ல அதான் ஓதணும். அப்ப அல்லாஹ் பல இன்னைக்கு மட்டும் இந்த ஃபாத்தியா சூரா எல்லாரும் அதிகமா அதான் ஓதணும். இன்னைக்கு ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், என்னையே வணங்குங்க, என்னையே என்ன பண்ணுங்க, உதவி தேடுங்கன்றான். வேற யாரையும் வணங்க கூடாது, யாரையும் உதவி தேடக்கூடாது. அப்ப இன்னைக்கு ஒரு 2000 பாருங்க, வஸ்தஈன் என்ன பண்றான், என்ன தேடி வாருங்கன்றான். ஈயாக்க நஅபுது ஃபாத்தியா சூரா, குர்ஆனோட தாயின் சொல்லுவாங்க, அந்த சூரா என்ன பண்றான், என்ன தேடுங்கன்றான், என்ன மட்டும் வணங்க சொல்றான். அப்ப அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும், சபூரா இருக்கணும். அதான் சபரி, சபூரா இருக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சபூர் என்னது, அல்லாஹ் சோதனை கொடுத்தா நம்ம அமைதியா, அது சபூர் கிடையாது. அது ஒரு பொறுமை அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா அல்லாஹ் பொறுமைக்கு பல வகை வச்சிருக்கான். நம்ம எவ்வளவு கஷ்டம் கொடுப்போம், அது பொருளாதாரமா இருக்கட்டும், இல்ல உடல் நோயா இருக்கட்டும், அல்லாஹ் திட்ட மாட்டோம். அல்லாஹ் என்ன பண்ணும், கையேந்தி கேட்போம், எல்லாம் எனக்கு சிப்பா கொடுன்னு கேட்போமா இல்லையா, அது சபூர் தான். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், இது மட்டும் சபூர் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றா, தொழுகை மூலமா என்ன தேடணும், அப்புறம் என்ன பண்ணணும், அமைதியாவே என்ன தேடணும்ன்றான். அது என்ன சொல்றான்னா சபூர் ரெண்டாவது சொல்ற பாருங்க, தன்னை தானே என்ன பண்ணணும், தடுத்து கொள்ளணும். பொறுமையை மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, தண்ணி தான் அன்பா என்ன பண்ணணும், நம்ம கட்டுப்படுத்தணும் இருக்கணும்னு சொல்றோம். அல்லாஹ்க்கு பாருங்க அஸ்மா சபூர்னு ஒரு பேர் இருக்கும் அல்லாஹ்க்கு. அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ் என்ன பண்றான், கட்டுக்கோப்பா இருங்கன்றான். அது சபூர் தானா. அல்லாஹ் தான் சொல்றான் பாருங்க, இப்ப எவ்வளவு பாவம் செய்யறோம், ஆனா என்ன பண்ற, எடுத்து நல்லா என்ன பண்ணுவான், இப்ப அதாப கொடுக்க மாட்டான், எடுத்தோன்னே விட்டு பிடிப்பான். அதுதான் பாருங்க, அல்லாவே தாமதமா இருக்கும் பொழுது அது சபூர். அல்லாஹ்க்கே சபூர் இருக்குது, நம்ம எந்த ஒரு சபூர் இருக்குமா கிடையாது. ஏதோ ஒரு சண்டை என்ன பண்ணுவோம், உடனே கை நீட்டிடுறோம், சபூரா கிடையாது. கஷ்டம் வந்தா மட்டும் சபூர் கிடையாது. அந்த கஷ்டத்தை தாண்டி அல்லாஹ் கொடுக்க தெரியுமா சோதனை, அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சண்டையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கட்டும், அல்ல சபூரா போட தெரியுமா, அதுதான் முக்கியமான சபூர்ன்னு அல்லாஹ் என்ன பண்ற, அந்த குர்ஆன்ல சொல்றான். தண்ணி என்ன பண்ண, தடுத்து கொள்ளணும். அல்லாவே தடுத்து கொள்றானா இல்லையா, எடுத்தோடனே நான் அதாப கொடுத்துட்டானா, நீ தொழுகல உடனே நான் ஓத்து கொடுத்தான் இல்ல, அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான். அவனே அல்லாஹ் விட்டு கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ண, நம்மளும் விட்டு கொடுத்து வாழணும். இதான் அல்லாஹ் சபூர்ன்னு சொல்றான். ஃபிரௌன் பாருங்க எவ்வளவு சேட்டை செஞ்சான், அல்லாஹ் உடனே எல்லாம் கொடுக்கல, அல்லாஹ் உடனே இது அதாப கொடுத்தானா, அல்லாஹ் பொறுமையா விட்டு பிடிச்சான். ரொம்ப சேட்டை பண்ண என்ன பண்ணா, அல்லாஹ் என்ன மூசா மூலமா கடலை இது பண்ணான். ஆனா அந்த பயத்தை பாத்தீங்கன்னா சூரியக்காரன் பயந்து இஷ்டத்தை தவிட்டாங்க. அல்லாஹ் பாருங்க தடுத்து கொள்ளும் பொழுது ஒரு நல்லது இருக்குது. ஃபிரௌனுக்கு உடனே தண்டனை கொடுத்து அவனும் செத்துருப்பான், அவனும் அழிஞ்சிட்டு மௌத்தா போயிருப்பான். ஆனா ஃபிரௌனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணான், பொறுமையா விட்டு பிடிச்சினால அவன் என்ன பண்ணான், சூனியக்காரன் என்ன பண்ணிட்டான், அல்லாஹ்வுடைய பாதைக்கு வந்துட்டான். ஆனா அவன் மௌத்தா போயிட்டான். அல்லாஹ் முதல்ல விட்டு பிடிப்பான். நம்ம அதுல என்ன ஒழுங்கா இருந்துட்டோம், நம்ம அல்லாஹ் விட்டு பிடிக்க நம்மளும் கரெக்டா இல்லாம இருந்தோம்னா நமக்கு சபூரும் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாவமும் கண்டிப்பா கிடைச்சு, அல்லாஹ் கோபமும் கிடைச்சிரு. இதுதான் சொல்லுவாங்க. அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம சபூரை முதல்ல விளங்கணும். கஷ்டம் வந்தா மட்டும் சபூர் கிடையாது. ஏதாவது கஷ்டம் இருந்தா கூட நம்ம சபூர் செஞ்சு மாட்டோம் தெரியுமா. அதை விட பெரிய சபூர் என்ன, நம்ம தொழுகை அல்லாஹ்ட்ட என்ன பண்ணணும், நிம்மதியா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இதா ஹத்தப அம்ரன் ஹதீஸ், ரசூல் ஏதோ ஒரு பதட்ட என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையா தொழுவாங்களாம், சபூர் செய்வாங்க. இது ஒரு சபூர், தொழுகையில தேர்றது ஒரு சபூர் தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ஹத்தப அம்ரன், எனக்கு ஏதாவது ஒரு பதட்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தொழுது அல்லாஹ் கிட்ட பொறுமையா சபூர் செய்வேன், அல்லாஹ் எனக்கு அந்த பதட்டத்தை என்ன பண்ணுவான், ஒரு நல்ல விதமா ஆக்கி கொடுப்பான். ஆனா நம்ம கிட்ட தொழுகை கம்மியா இருக்குது. ஆனா அல்லாஹ் ரமலான் மாசம் கொடுத்துட்டான், நீதான் முதல் பெரிய. நம்ம கரெக்டா 30 நாளுமே 5 வந்து நம்ம கரெக்டா தொழுது இருக்கணும். அது மற்ற மாசம் நம்ம தாண்டி வந்துட்டோம், அதெல்லாம் கறந்து விட்டுடலாம். ஜனவரி பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் நம்ம கரெக்டா 1 ஆரம்பிச்சிருக்கு, அல்லாஹ் அதை கரெக்டா கொடுத்துருக்கான் பாருங்க. 1ஆம் தேதியே நம்ம கொடுக்கும் போது அது 30 நாளுமே கரெக்டா தொழுதோம்னா அதுக்கப்புறம் மாசம் நம்ம கரெக்டா தொழுதுருவோம். ஏன்னா அந்த ஈமான் அல்லாஹ் கொடுத்துருவான். ஒரு விஷயம் 40 என்ன பண்ணுவோம், கரெக்டா கடைபிடிச்சோம், இஸ்லாத்துடைய வளமை அது நம்ம 30 செய்யறோமே, அதை விட்டுறக்கூடாது. அல்லாஹ் அதுக்கு நான் என்ன பண்ணணும், நம்ம நம்பிக்கை இருக்கணும். எல்லாம் கரெக்டா தொழுவு நம்பிக்கை இருந்தாதான் நமக்கு என்ன பண்ணுவோம், அல்லாஹ் அதிகமா அமல் கொடுத்துட்டே இருப்பான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றா பாருங்க, அமலுக்கு மட்டும் லிமிட்டான நன்மை தான் இருக்கான். அமலுக்கு தொழுவீங்க, அதுக்கு அல்லாஹ் லிமிட்டா தான், எதுக்கு நன்மை அந்த அளவு நன்மை கொடுத்துருவான். ஆனா அல்லாஹ் சபூர் மட்டும் அன்லிமிட்டா தரணும். நீ எந்த அளவுக்கு சபூர் செய்யறீங்களோ, இப்போ வீட்டை மௌத்தா போயிட்டான், மௌத்தா போயிட்ட வீட்டுல அழுவோம், கண்டிப்பா அழுவோம். நாங்க என்ன பண்ணுவோம், சபூர் செய்யணும்னு சொல்லுவோம். எதுக்கு சபூர் செய்யணும்னு சொல்லுவோம்னா, அழுகுறது இஷ்டத்தை தடை கிடையாது. அழுவலாம், ஒரு 3 நாளைக்கு அழுவ கூடாது, ஒப்பாரி வைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சக்கராத்தால இருக்கும் போது பாத்திமா கத்துவாங்க, அது என்ன பண்ண, நம்ம ஒப்பாரின்னு சொல்லக்கூடாது. கஷ்டம், ரசூலுல்லாஹ் போக ஒரு கஷ்டம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா சபூர் செய்யன்றாங்க. அப்ப அழுகையில கூட ஒரு சபூர் இருக்குது. அப்ப சபூர் நம்ம முதல்ல விளங்கணும். கஷ்டம் மட்டும் சபூர் கிடையாது, சோதனை பண்ணா மட்டும் சபூர் கிடையாது. நம்ம எல்லாத்துலயுமே என்ன பண்ணணும், தன்னை தாழ்த்தி கொள்ளி தன்னை தடுத்து கொள்ளணும். நம்ம தடுத்து கொண்டா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும்னா அல்லாஹ் ஒரு சபூர் நன்மை கொடுப்பான். அப்ப இந்த அளவுக்கு இருக்குது. இப்ப அய்யூப் நபிக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தான், அவ்வளவு வீடு இருந்துச்சு, எல்லா வீடையும் அழிச்சிட்டான் அல்லாஹ். 4 மனைவி 3 மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, 4 பிள்ளை மௌத்தா போயிட்டாங்க. ஆடோடைய தோட்டம் போச்சு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் அந்த அதுவும் போயிருச்சு, ஒட்டகத்தோட இதுவும் போயிருச்சு.
எல்லாமே போயிடுச்சு. உடம்புலயே அல்ல நோய் கொடுத்துட்டான். நாக்குல கூட புழு வந்துருச்சு, உடம்பு ஃபுல்லா புழு. ஆனா அந்த ரஹீமா அம்மா அவங்க மட்டும் பாருங்க நாக்கால அந்த புழு எடுப்பாங்களாம். அந்த ஒரு மனைவி எல்லாருமே அமையணும், அமைச்சு சொல்லுங்க கண்டிப்பா. ஏன்னா அது கண்டிப்பா பாருங்க உலகத்துல பெண்மணி அதிகமான சேர்ந்த ரஹீமா அம்மா தான். 3 மனைவி இருந்தாங்க, பணம் விட்டு ஓட்டாங்க. ஆனா அவங்க பாருங்க மனசால கல்யாணம் பண்ண என்ன பண்ணாங்கன்னா கடைசி வரை கூட இருந்தாங்க. நாக்கால புழு எடுப்பாங்களா? இப்ப பிள்ளைக்கு இருந்தாலும் தந்தை நாக்கால எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பாருங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பொறுமை இருந்துச்சு. அல்லா கொடுக்குற சப்போர்ட் இருந்தாங்க பாருங்க. அல்லா கடைசி என்ன பண்ணான், ஒரு தண்ணியை கொடுக்க வச்சு குளிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அல்லா சோதனை கொடுத்தான். பொறுமை இருக்காங்களா பார்த்தா அல்லா பொறுமை இருந்தாங்க. எல்லா வீடும் வந்துருச்சு, அந்த ஆட்டு தோட்டம் வந்துருச்சு, அந்த எல்லா தோட்டம் ஆடு ஒட்டகம் எல்லாமே அல்லா கொடுத்துட்டான். திருப்பி எந்த ஒரு காரணம் சப்போர்ட் செஞ்சாங்க. அவங்களோட சப்போர்ட் செய்யாம இருந்தா என்ன பண்ணுவான், அல்லா உடனே அழிச்சிருப்பான். ஐயனை என்ன பண்ணுவான், வாயில சொல்லிருக்கவே மாட்டோம். இப்ராஹிம் நபிக்கு பாருங்க எவ்வளவு சபூர் செஞ்சாங்க. மனையை விட்டுட்டு ஓட்டாங்க, மனையை விட்டுட்டு அல்லாவுடைய கட்டளைக்கு நம்ம கொண்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு சபூர். கஷ்டம் வந்தா மட்டும் சபூர், அல்லாவுடைய கட்டளைனா கூட சபூர் தான். அப்ப இந்த ஒரு சபூரை முதல்ல விளங்கினாதான் அல்லாஹ் தான் சொல்றான், நீங்க சபூரை தொழுகையில தேடுங்கன்றான். கஷ்டம் வந்தா மட்டும் சபூர் கிடையாது, தொழுகையில பொறுமையா நின்று ஏதாவது ஒரு கஷ்டமா இருந்தா தொழுவுங்களா அல்ல என்ன பண்ணுவான், அது குழப்பத்திலிருந்து என்ன அல்லா விடுதலை கொடுத்துருவான். அது ஒரு தொழுகை கூட இருக்குது. அப்ப நமக்கு தொழுகைன்றது அல்லா சபூர் கொடுக்குறான். ருக்கு போங்களா மன நிம்மதியா இருக்கும், மனசு அந்த ஒரு ராகத்தா இருக்கும். இப்ப 20 நம்ம தொழுதமே கால் வலிக்கும், நமக்கு கால் வலி நமக்கு தெரியாது, ஏன்னா முதல் தராவி. அந்த மாதிரி எல்லா தராவும் கண்டிப்பா இருக்கணும். என் கால் வலி நம்ம நினைச்சோம்னா அல்ல நம்பே கொடுக்க மாட்டான். நம்ம அழகா பாருங்க, சின்ன அந்த சின்ன பையன் அப்சல் பாருங்க, வேற 5 வயசு தான் இருக்கு அந்த பையனுக்கு. அவன் 2 தொழுது இருக்கான். அல்ல அதுக்கு பின்னாடி பெரிய கூலி கொடுத்துருவான். ஆனா அதுலயே பாருங்க அந்த வலி கூட பார்க்காம சபோடு தொழுறான் தெரியுமா, அதுதான் அல்ல என்ன பண்றான், விரும்புறான். அப்ப இந்த அளவுக்கு நம்ம கரெக்டா நம்ம தொழுகணும். சின்ன பையன் சொன்ன காரணம் அவன் 5 வயசு அந்த பையனுக்கு, அவன் நினைச்சா விட்டு ஓடி இருக்கலாம். ஆனா அவன் கரெக்டா வந்து தொழுகும் பொழுது அல்ல அது பின்னாடி ஒரு கூலியை கொடுத்துருவான். நம்ம அந்த பையன் துவா செய்யணும். ஏன்னா அதான் அல்லா சப்போர்ட் செய்யற மாதிரி தொழில் என்ன பண்ணணும், எந்த ஒரு வழியா இருக்கட்டும் நீங்க அல்லாவை தேடி சப்போர்ட் செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லி அல்லா இந்த அளவுக்கு எடுத்து சொல்றான். ஆக நமக்கு அல்லா நோன்பை கொடுத்துட்டான். நம்ம 5 தொழுதான் தஹஜ்ஜுத் தொழுகணும். அல்லாஹ் தான் இபாதத்து, இந்த மாசம் ஃபுல்லா இபாதத்தா இருக்கணும். நைட்டு ஃபுல்லா உங்களை இபாதத் செய்ய சொல்லல. சஹர் செய்றீங்களா அப்படியே ஃபஜர் தொழுவீங்க, அது கொஞ்சம் குர்ஆன் 1 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் குர்ஆன் ஓதுங்க. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் தூங்குறது இபாதத்து நோம்புல, அதுக்கு ஃபுல்லா தூங்க கூடாது. ஃபுல்லா தூங்கிட்டா அது இபாதத்து கிடையாது. என்ன இபாதத் தூங்குனாதான் அப்படின்னு கிடையாது, தூங்குற அளவு தூங்கிக்கணும். அப்புறம் லொஹர் தொழுக போறோம், அது ஒரு இபாதத் தொழுந்துருவோம். அடுத்து எப்பயும் குர்ஆன் ஓதுவாங்க, சரி வேலைக்கு போவாங்க, அப்புறம் அசர் ஆயிரும், அது ஒரு இபாதத்து. அப்புறம் மக்ரிப் எல்லாமே இஃப்தார் வந்துருவீங்க. அல்லாஹ்வுடைய இஃப்தார் வந்து நம்ம அந்த மக்ரிப் உடனே தொழுதுருவோம். அடுத்து என்ன இஷா தராவி, இவ்வளவுதான் இபாதத்து. வேற எதுவுமே நைட்டு ஃபுல்லா தொழுவ சொல்லல. இருக்கிற அந்த 5 நேரத்தை கரெக்டா தொழுதுறணும். கரெக்டா அந்த இடைவேளை கேப்ல நான் குர்ஆன் ஓதிரணும். நைட்டு சஹருக்கு எந்திரிக்கும் தெரியுமா, ஒரு சீக்கிரமா எந்திரிச்சிடலாம். ஒரு 4:30 மணிக்கு ஒரு 3 மணிக்கு ஒரு 3:30 எந்திரிச்சு 8:30 தொழுதா முடிஞ்சுச்சு. எவ்வளவு பெருசா ஓத போறோம். ரசூலுல்லாஹ் தான் குர்ஆன் ஃபுல்லா ஓதுவாங்க தஹஜ்ஜுத்ல. நம்ம ஒரு 2 சூரா குல் சூரா ஓத போறோம், இல்ல நாஸ் ஓத போறோம். அப்ப நம்ம தஹஜ்ஜுத்தை 8:30 கண்டிப்பா தொழுகணும். நீங்க மட்டும் இல்ல உங்க பிள்ளைகளை ஏவணும். நீங்க தொழுதா நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனா நீங்க தொழுது இன்னொருத்த பார்க்கணும் ஏவணும், அதனால நன்மை கொடுக்க மாட்டான். அப்ப நம்ம தொழுவது இல்லாம மனைவிமார்களா இருக்கட்டும், இல்ல நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம அத்தாவா இல்ல அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே தொழுவ சொல்லும் பொழுது இந்த குடும்பமே தொழு வீட்டுல எப்படி பரக்கத்தா இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வருகை கூட கிடைக்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா தொழுகைக்கு அல்லாஹ் என்ன பண்ற ரஹமத் வச்சிருக்கான். தஹஜ்ஜுத்ல யாருக்கு வந்து கையை துவா கேட்கிறாங்களோ அதெல்லாம் உடனே கபூல் செஞ்சிருவான். அப்ப அல்லாஹ் இன்னைக்கு சொன்ன டாபிக் பாருங்க சபூர். அப்ப சபூர்ன்றது அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்து கூட சபூரை தேடக்கூடாது. நம்ம தொழுகை என்ன பண்ணணும், அல்லாஹ் கிட்ட போகணும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி, அல்லாஹ் வணங்குங்க. எதுல, தொழுகையில வணங்கி பிஸ்ஸப்ரி இன்னல்லாஹ் மஅஸ்-ஸாபிரின், அல்லாஹ் என்ன நிச்சயமா பொறுமையா தான் இருப்பான். அப்ப இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நம்ம கரெக்டா இந்த ரமலானை யூஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பாவம் அதிகமா செஞ்சோமோ அதை என்ன கம்மி பண்ணிக்கணும். பாவம் செய்யாம இருக்க மாட்டோம். கண்ணை சிமெண்ட்னாலே பாவம். நோம்புன்றது வாய்க்கு மட்டும் கிடையாது, கண்ணுக்கும் தான். ஆறாமான பாறை பார்க்க மாட்டோம் தெரியுமா, அது ஒரு நோம்பு இல்ல. இது உண்மையை நோம்பு இமாமல் எழுதுறாங்க. வாய் நம்ம சாப்பிடறோம் தெரியுமா, சாப்பிட அது ஒண்ணு நோம்பு கிடையாதான். நம்ம கெட்ட கேட்காம அது ஒரு நோம்பு. காது நோம்புன்றாங்க, காதுக்கு ஒரு நோம்பு. நம்ம பார்வை எப்படி இருக்கு, தப்பான பார்வை இல்லாம இருக்கு தெரியுமா, அது என்னது கண்ணுக்கான நோம்புன்றாங்க. இப்ப நம்ம கெட்ட நடந்து போனோம் தெரியுமா, நம்ம நடக்காம அது காலுக்கான நோம்புன்றாங்க. அப்ப நோம்புன்றது அல்லாஹ்வுடைய டைரக்டான கூலி. அப்ப அந்த கூலி நம்ம கைவிட்டோம்னா நம்ம தான் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நபர்ல இருக்கோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் அதை நம்ம தடுக்கணும். அப்ப நம்ம இந்த ரமலான் முழுவதுமே கரெக்டா அல்லாஹ் வணங்கணும். கரெக்டா தஹஜ்ஜுத் தொழுது அந்த இபாதத்தை என்ன பண்ணணும், நோம்பை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்தாதான் நமக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு சியாத்தை கொடுப்பான், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான். நோம்பு முழுவதும் நம்ம நோயே கொடுக்காம அந்த நோம்பு 30 நோம்பு நம்ம நோம்பைக்கே கொடுத்துருவான். தொழுகை கொடுத்து பெண்ணா நம்ம நல்லபடியா தொழ விட்டுருவான்.
அது எதனால? நம்ம அல்லாஹ் வணங்கணும். நோம்பு மட்டும் வச்சிடுவோம், நம்ம தொழுவ மாட்டோம். சில பேர் தராகி பயந்து ஓடிடுவான், நோம்பு கூடாம போயிருமோன்ட்டு. அது நோம்பு கூடுறது ஒண்ணுதான், ஆனா அவன் தொழுவு வர தெரியுமா? அது அவன் நப்சு காண்டி. நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன், ஷைத்தான் என்ன பண்ண நோம்புல விளைஞ்சிட்டுருவான். ஆனா அப்ப நம்ம பாவம் செய்வது குர்ஆன்ல வந்து ஒமா உபர்ரி நப்சி, அம்மார நப்சுன்னு சொல்லுவாங்க. கூடயே தான் இருப்பான் அவன், பெரிய ஷைத்தான் அவன், கூடயே தான் இருப்பான். நான் ஷைத்தானம் கிடையாது. நம்ம பாவம் செஞ்சுட்டு ஏழை அல்லாஹ் ஷைத்தானுக்கு எடுத்துட்டா நம்ம சொல்ல அல்லாஹ்ட்ட பேச முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ஒமா உபர்ரி நப்சி இன்ன நப்ஸல் அம்மாரத்து பிசு. எந்த பாவமா இருக்கட்டும் அது ஷைத்தான் செய்யலப்பா, நீ என்ன பண்ணிட்ட? ஒரு நப்சை நீயே கட்டுப்படுத்தி கொண்டு வராம நீயே தன்னை என்ன பண்ணிட்ட? மோசமாக்கிறன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம வந்து நம்ம நப்சை என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்தணும். ரோட்ல போய்கிட்டு இருப்போம், அப்ப ஏதாவது ஒரு இருக்கும், சாப்பிட தோணும், நோம்பா இருக்கும், நம்ம அதை கட்டுப்படுத்தி இருக்கணும். அதை கட்டுப்படுத்தாம நம்ம போய் சாப்பிட்டா ஷைத்தானுடைய சூழ்ச்சி கிடையாது. நம்ம என்ன பண்ண நம்மளே நோம்பை எடுத்துக்கிட்டோம். சில பேர் இருப்பா தண்ணி குடிப்பான், அப்ப ஞாபகம் இருக்காது, குடிச்சிருவான். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடும், என்ன பண்ணுவான்? வாயில தான் இருக்கும், துப்பிடணும், ஒண்ணுதானே அப்படியே முழிக்கிடுவான். அது நப்சு அப்படி இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டர் ஃபுல்லா தண்ணி குடிச்சிருவான், அடுத்த குடி நான் அந்த நடப்பு வந்தா கூட நம்ம மொத்தமா குடிச்சிடல, என்ன குடிச்சு போட்டோம், அதுல நோம்பு கலைஞ்சிடும். அப்ப நப்சை முதல்ல கட்டுப்படுத்தணும் ஒண்ணு. இன்னொன்னு நம்ம கரெக்டா சொல்லிட்டு தொழுதுடணும். ரெண்டாவது அல்லாஹ்ட்ட வந்து சப்போர்ட் செய்யணும் தொழுகை மூலியமாக. நாலாவது தஹஜ்ஜுத் தொழுகணும். நாலுக்கு இந்த நோம்பு முழுசா நம்ம கிடைச்சோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பிரகாசமா இருக்கும். உங்களுக்கு தெரியாது, இப்ப அதை இதுவா இருப்பீங்க, ஆனா அந்த கடைசி 30 நாளுக்கு நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பின்னாடி எப்படி இருக்கும்? பொருளாதார கஷ்டம் இருக்காது, உங்களுக்கே தெரியும். ஒரு பிரமிப்பா இருக்கும். அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், இல்ல உடல் வீட்டு கஷ்டமா இருக்கும், எல்லாமே சிமத்தா இருக்கும். அப்ப நம்ம அல்லாஹ்ட கையை துவா கேட்கணும். எல்லா ரமலான் முழுவதும் எனக்கு என்ன பயன்படுத்திக் கொள்ள தௌஃபீக் எனக்கு தருவானாங்க அல்லாஹ்ட துவா கேட்டோம்னா நமக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? இந்த 30 நாளுமே கரெக்டான ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பான். அது நம்ம அல்லாஹ்ட கையை துவா செய்யணும். அடுத்து முக்கியமான விஷயம், நோம்பு கஞ்சி 4:30 மணிக்கு